ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 48வது பாடலை பார்க்கிறோம். மனிதர்களாகிய நமக்கு இந்த உடலின் மேல் மிகப்பெரிய பற்று இருக்கிறது. ஆனால் இந்த உடல் நிலையற்றது என்பதை உணர்ந்து நிலையான அன்னையின் திருவடியை பற்றி கொண்டால் மீண்டும் இந்த பிறவி எனும் சுழற்சியில் நாம் சிக்க மாட்டோம். இரத்தமும் சதையுமான இந்த உடலுக்குள் மீண்டும் வரமாட்டோம் என்று பட்டர் சொல்லும் அந்த ஞானம் தரும் பாடலை வாருங்கள் பார்ப்போம். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் எய்துவரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. அதாவது சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும், ஒளி வீசும் சந்திர கலையை சூடிய சிவபெருமானின் சடைமுடி என்னும் மலையில் படர்ந்து படரும் பரிமள பச்சை கொடியை பதிந்து நெஞ்சில், நறுமணம் வீசும் பச்சை கொடி போன்ற அன்னை அபிராமியை தன் நெஞ்சில் ஆழமாக பதித்து வைத்து இடரும் தவிர்த்து இமை போது இருப்பார் பின்னும் எய்துவரோ, துன்பங்கள் நீங்கி ஒரு நிமிடம் அவளை தியானிப்பவர்கள் மீண்டும் வருவார்களோ. குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே. குடல் கொழுப்பு இரத்தம் ஆகியவை நிறைந்த இந்த சதையாலான சிறு குடிலுக்குள் மீண்டும் வந்து பிறப்பாரோ மாட்டார்கள். சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, சிவபெருமானின் சடையில் படர்ந்திருக்கும் பச்சை கொடி போன்ற உன்னை ஒரு நிமிடம் என் மனதார தியானித்தால் போதும், என் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். அது மட்டுமின்றி இரத்தமும் சதையுமான இந்த நிலையற்ற உடலில் மீண்டும் வந்து பிறக்கும் அந்த பிறவி துயரம் எனக்கு ஏற்படாது. பாராயணம் செய்யும் முறை: உடல்நல குறைபாடுகள் உள்ளவர்கள், மரண பயம் உள்ளவர்கள் மற்றும் பிறவிப்பிணை நீங்க விரும்புவோர் தினமும் இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அமைதியான சூழலில் அமர்ந்து இந்த உடல் அன்னை கொடுத்தது, அவளை இதை காப்பவள் என்கிற உணர்வுடன் பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் தேவையற்ற உடல் சார்ந்த கவலைகள் நீங்கி ஆன்மீக பலம் கூடும், தீராத நோய்களின் தாக்கம் குறையும், பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டு முக்தியடையும் மார்க்கம் புலப்படும். அன்னைக்கு மல்லிகை மலர்களை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக இளநீர் அல்லது பழங்களை படைக்கலாம். அன்னையின் திருவடியை பற்றினால் இந்த உடலே கோயிலாகும். அந்த ஞானத்தை பெற அவளை துதியுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 49வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.